ஆயில் கேட்டேன், இன்னும் வரல அவன். அவன் வந்து இது சாம்பார் போதும் போதும். பையன் ஊத்திக்கிட்டே இருப்பான், நீங்க சொல்லி சொல்ற வரையும் ஊத்திட்டே இருப்பான் சாம்பார். அதனால முன்கூட்டியே சொல்லிட்டு சாம்பார் நல்லா இருக்கு. யூஸ்வலா ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, நார்மலா ஒரு ஆந்திரா ஸ்டைல ஒரு சாம்பார். ஆமா, இவர் பல ஆந்திரா ஹோட்டல்ல இருந்து சாம்பார் என்ன கிராண்ட் வரும் இருக்குது. எல்லா காயிலுமா எல்லா காய் போட்டு ஒரு சாம்பார். அது ஒரு சாம்பார், அதான் கிராண்ட் சாம்பார். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடரமணா ஆந்திரா மெஸ். வழக்கம் போல இலையை தட்டி தண்ணி ஊற்றி இலையை குளிப்பாட்டி விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆந்திரா மீல்ஸ்ன்றதுனால முதல்ல அப்பளத்துலேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு அப்பளம் வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் பொரியல் ஒன்று வச்சாங்க, தேங்காய் துருவி போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ஒன்று, அதாவது கோஸு, இன்னொரு காய் போட்டு கூட்டு, தயிர், ஆந்திரா மீல்ஸுனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்லிமிட்டெட் ரைஸு, அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வர்றது காரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பொடி அப்படியே மலைன்னு மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்போ தான் அந்த திருப்தி வரும். என்னடா சிக்கன் பொடி மாசு? சிக்கன் பொடி மாசா? சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட், சிக்கன் ஃப்ரை. ஆம்லெட் ஓகே, சிக்கன் கறி ஓகே, சிக்கன் ஃப்ரை ஓகே. தமிழ் பேசலாம், அவங்க கிட்ட தெலுங்கு பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொடி செம்மையா இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி எண்ணெய் இதை போட்டு ஒரு 2 பைட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்ற திருப்தியே வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? சூப்பரா இருக்கு. இது வந்து ஊறுகாய். அவன் வேலைக்கு ஆக மாட்டான். இது என்னதுடா? ஊறுகாய் ஏறிடும். இது வந்து மாங்காய் பச்சடி மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஊற்றுவோம். இது வந்து கீரை பருப்பு. இது வந்து கொஞ்சம் சூப்பரா இருக்கு, நல்லாவே இருக்குப்பா. வாடா வாடா, ஊறுகாவை போட்டு கனைஞ்சி அடிச்சாதான் அவனுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லடா மாங்காய் பச்சடி. இது வந்து பாத்தீங்கன்னா மாமா, இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை வாங்கிட்டோம் ஒன்று சைடிஷ். இது வந்து சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது, டீசெண்டான டேஸ்ட்டில். இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செட்டப் மாதிரியே இருக்காது, ஒரு வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. நார்மலாக ப்ளசண்ட்டாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. மேலே பாருங்கள், ஜன்னல் எல்லாமே அப்படியே இந்த பழைய காலத்து செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க. மெயினாக வந்து ஆந்திரா மீல்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டிங் கிடைக்கிறது கஷ்டம் தான், ஏன்னா அது சூப்பராக இருக்குது செட்டப்பு. வுட்டு சீலிங்கு, ஃபேனு, ஏசிலாம் கிடையாது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா பக்காவாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் சாப்பாடு. அவர் நம்ம அவர் சண்டேன்றதுனால வந்துட்டு பிஸியாக தான் இருக்குது. எங்களுக்கு இடம் கிடைக்கல, கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலே, அதுவும் சண்டேன்றதுனால மெயின்
வீக் டேஸ் எப்படின்னு எங்களுக்கு தெரில. ரைஸ் அன்லிமிட்டட் தான். ஆந்திரா மீல்ஸ் வந்து ரைஸ் எப்பவுமே அன்லிமிட்டட் தான். நீங்கள் எந்த ஆந்திரா மீல்ஸ் போனாலும் இங்கே கொடுக்குற டேஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. செகண்ட் ரவுண்டு மறுபடியும் பருப்பு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால அந்த அளவுக்கு இருக்கும் சாப்பாடு. ட்ரை பண்ணி பாருங்க. மந்த்லி சாப்பாடு அவைலபிளாக இருக்கு. மந்த்லி நீ காசு கட்டினீங்க அப்படின்னா 2550 ரூபாய்க்கு மந்த்லி சாப்பாடு டெய்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு டீட்டெயில் வந்து டேரெக்டாக நீங்கள் ஹோட்டலில் கேட்டுக்கோங்க. ఇక్కడ మీల్స్ చాలా బాగుంది, అందరూ రండి. ஓகே, ஆந்திரா மெஸ் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் பைக்ராஃப்ட் ரோட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பூர்விகாக்கு ஆப்போசிட்டில், அதாவது பூர்விகா ஷோரூம்லேருந்து ஆப்போசிட் சந்து உள்ளக்க அன்லிமிட்டட் மீல்ஸு 90 ருபீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அவைலபிளாக இருக்குது.